கிளப் பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சூப்பரான கபடி ஸ்டோரி தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெங்கரை என்கிற ஊர்ல அம்மன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களதான் வந்துட்டு குலதெய்வம், அதாவது கபடியின் குலதெய்வமா நம்பி ப்ரே பண்றாங்க இந்த ஊரோட மக்கள். சோ அந்த ஸ்டோரி இப்ப உங்களுக்காக. ஒவ்வொரு கிராமத்திற்கும் காவல் தெய்வங்கள் இருப்பது வழக்கம். இந்த வெங்கரை அம்மன் காவல் தெய்வமாக மட்டுமல்லாமல் கபடி விளையாட்டிற்கே குலதெய்வமாக திகழ்கிறார். நாங்கள் எந்த ஒரு ஊருக்கு விளையாட்டுக்கு சென்றாலும் வெங்கரை அம்மனில் நாங்கள் பன்னீர் சாட்சி விட்டு சாமி படித்து சாமிக்கிட்ட வர வாங்கிட்டு எந்த ஊருக்காக இருந்தாலும் விளையாட செல்லுவோம். எங்கள் தாய் வெங்கரை அம்மன் இப்போ சொல்லும் பொழுதே எங்களுக்கு தெய்வம் எங்கள் முன்னாடி வந்த மாதிரி இருக்கிறது. அந்த அருளாளதை இத்தனை பெருமை எல்லாமே எங்கள் அந்த தாய்க்கு தான் சார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள சிறு கிராமம் வெங்கரை. இங்குள்ள காளியம்மன் கோவில் வாசலில் இவ்வூர் மக்களுக்கு கபடி களம். சாயந்தரமும் சரி காலையும் சரி பசங்க எல்லாருமே கும்பலா இங்கே தான் இருப்போம் விளையாண்டுட்டு. இந்த கிரவுண்டு எங்க தெய்வ கிரவுண்டா நினைக்கிறாங்க. உள்ள வரும்போது கிரவுண்ட்ல நாங்க தொட்டு கும்பிட்டு தான் உள்ள வருவோம். இந்த மண்ணை தவிர வேற இடத்துல விளையாண்டு எந்த பிளேயரும் உருவாகல. கோயிலைத்தான் சுற்றி பயிற்சி எடுப்போம். ரன்னிங் வர்றது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி தான் ஓடுவோம். அம்மன் அருளால் 75 ஆண்டுகளாக கரிகாலன் வெங்கரை அணி அசைக்க முடியாத அணியாக திகழ்ந்து வருகிறது. வெங்கரை அம்மன் திடலாம் நாங்கள் பிராக்டிஸ் பண்றதுக்கு டெய்லி ரெகுலராக விளையாடுற இடம். அந்த விளையாட்டு இடத்துல அவளை அந்த அம்மன் சக்தி, அந்த மண்ணில் விளையாடுற சக்தி கொடுத்து எங்களை எல்லாம் அபாரமாக விளையாண்டா. நாங்கள் மற்ற ஊரில் பார்த்தா எல்லா ஊரும் கலந்து விளையாடுவாங்க. 2 ஊர் 3 ஊர். வெங்கரை கரிகாலங்கிறதுனால வெங்கரை பசங்க மட்டும்தான் சேர்ந்து விளையாடுவோம். வேற ஊருக்கு நாங்கள் லூஸ் பண்ணிட்டு போக அடுத்த மேட்ச் வரைக்கும் நாங்கள் தூங்கவே மாட்டோம். அவங்கள ஜெயிக்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடண்டாக இருப்போம். ஆடி ஆகணும், அவங்களை ஜெயிக்கணும்ட்டு. அதில் நிறைய பசங்களும் அந்த அளவுக்கு கோப்பாக ஆடுவாங்க. 300 வீடு கொண்ட சிறிய கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விளையாட்டுக்கு வர மாதிரி கிரவுண்டுக்கு சாயந்தரம் ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது ஊரே வேடிக்கை பார்க்கும். அப்படியெல்லாம் நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கபடி ஊருக்கு ஜெயிக்கணும். கிராமத்தில் சிலம்பு விளையாடுறாங்க, கோழி சண்டை விளையாடுறாங்க. அது மாதிரி எங்கள் மண்ணுக்கு கபடி தான். கரிகாலன் வெங்கரை அணியை வழிநடத்திய ஜெயமணி தொடங்கி இந்திய அணிக்கு தமிழகத்திலிருந்து தேர்வான முதல் வீரர் விஸ்வநாதன், இதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு முதல் தங்கக்கோப்பையை பெற்றுத்தந்த தமிழ்ச்செல்வன் என வெங்கரைக்கு நீண்ட வெற்றி சரித்திரம் உண்டு. அதைத் தொடர்ந்து 3 மாதங்களில் பெரிய மென் மேட்ச் நடக்குது. மென் மேட்ச்ல எங்க டீம் சேர்ந்த விஸ்வநாதன், ரங்கசாமி, 2 பேரும் ஜெகநாதன் 3 பேரும் சேர்ந்து பெரிய அணிக்கு ஆடி அதுவும் தங்கக்கோப்பை கொண்டு வராங்க. அதனால இது மாதிரி சரித்திரம் படிச்ச ஊரு. வெங்கரை அம்மன் எதிரில் கபடியை தவமாக கற்று பங்கு பெறும் போட்டிகளில் வென்று நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் இந்த இளைஞர்கள். சீனியர்ஸ் பிளேயர்ஸ் இந்தியா முழுசும் வெங்கரைங்கிற பேர் ரீச் பண்ணிட்டாங்க, கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவங்களோட பேரை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றிட்டு இருக்கோம். இந்த ஊரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 பேருக்கு மேலே கபடியில் விளையாண்டு வேலை வாங்கி இருக்கிறது. இன்னும் சாப்பாடு போடுறதுன்னு கேட்டிங்கன்னாவே கபடி தான் சொல்லலாங்க. அதில் நாங்கள் அந்த பெருமையை எங்களுக்கு கரிகாலம் கபடி இது எனக்கு கிடைச்சதுக்கு அந்த வாய்ப்புக்கு ஒரு வெங்கரை மண்ணுக்கு வெங்கரை அம்மனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த தாய் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணில் கபடி இருக்கும். இந்த தெய்வீக மண்ணில் களமாடிய வீரர்களே கபடி விளையாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய சக்தி. ஒவ்வொரு வாரமும் கபடி ஃபேன்ஸ் பல வீடியோஸ் எங்களுக்கு அனுப்புறாங்க. அவங்களோட ஸ்பெஷல் கபடி தருணங்களை வீடியோவா எடுத்து, சோ அதை தான் இப்ப நம்ம ஃபீச்சர் பண்ண போறோம் ஆன் #LoveKBD.